என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒருவன் உன் இல்லத்திற்கு வந்து நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை எடுத்துச் சென்று விட்டான். என் குழந்தையே, அவன் சரியில்லை. நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். அதனால்தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான எல்லா உண்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வேண்டிய நேரம். பேரதிர்ஷ்டத்தினை என் குழந்தை நீ பெறக்கூடிய இந்த நேரம். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதனை நீ ஏற்றுக்கொண்டு உனக்கான உண்மைகளை எந்நாளும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எப்பொழுதும் என் பிள்ளை வருந்தி நிற்காது. நீ எதற்கும் வேதனைப்பட்டு நிற்காது. உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதும். அம்மாவினுடைய அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்கென்று கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வராகியினுடைய அன்பு உனக்கு நன்றாக புரிந்த ஒன்று. உன் வீட்டிற்கு வருகின்றவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை எல்லாம் உன்னால் வேண்டுமானால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நீ வேண்டுமானால் யாரையும் வெள்ளந்தியாக நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இந்த விஷயத்தை எல்லாம் ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பொழுதில் எல்லாம் என் பிள்ளை சரியானபடி ஒரு நிலையான மாற்றத்தை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நாம் கவனிக்கவில்லை என்றால் என் குழந்தையே, நாளை நம் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் பொழுது அதிலிருந்து நாம் எந்த வகையிலும் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். நம்மை சுற்றி சூழ்ச்சிகளை செய்வது யார் என்பது நம்முடைய கவனத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் குழந்தையே, உனக்கான நேரம் என்னவாகும் என்று நீ யோசிக்கின்ற இந்த தருணத்தில் உன் வராகி உனக்கு சொல்லக்கூடியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த வாழ்க்கையில் யாரை அதிகமாக நீ நம்புகிறாயோ, யாரிடத்தில் அதிகமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாயோ, அந்த விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை அல்லது நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு வேண்டியது எல்லாமும் நிச்சயமாக இந்த நாளில் உனக்கென நடக்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்து விட்டது. இந்த வராகி எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று நான் புரிந்து கொள்ள தயாராகி விட்டேன். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நான் எப்பொழுதுமே சரியாக உணர வேண்டிய கட்டாயத்திற்குள் வந்துவிட்டேன். இந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும். நமக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய். இந்த வராகி உனக்கென கொண்டு வருகின்ற எல்லா விஷயங்களிலும் நிலையானதொரு மாற்றங்களை நிறைவாக நீ பெற்றுக்கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த வராகி உனக்கென்று நான் தருகின்ற இந்த நன்மைகளில் எல்லாம் எப்பொழுதும் நீ வேண்டிய விஷயங்களும் நீ விரும்பிய மாற்றங்களும் உனக்கான நன்மைகளை தந்து மேலும் மேலும் உனக்கான வெற்றியை ஒரு சேர உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேளை. என் பிள்ளை, எக்காரணத்தை கொண்டும் நமக்கு வருகின்ற இந்த சூழ்நிலைகளிலிருந்து நீ ஒருபோதும் தவறிவிடாதே. ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் நமக்கு தரக்கூடிய இன்னல்களும் இடைஞ்சல்களும் ஒருபோதும் நம்மால் ஜீரணிக்க முடியாத விஷயங்களாகத்தான் இருக்கின்றது. நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தைக்கு சில நேரங்களில் எல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது
அவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொடுத்து, மிகுதியான மனவேதனைகளை கொடுத்து உன்னை ஒரு ஓரத்தில் தள்ளிவிட்டு விடுகின்றது. சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறது. சுற்றி இருப்பவர்களினுடைய மனதில் ஒரு நொடி பொழுதிலும் நல்ல எண்ணங்கள் இல்லை. உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று அவர்களுக்கு எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள விருப்பமில்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை இவர்கள் எப்பொழுதும் கண்காணிப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இவர்கள் கவனித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீயும் சற்று உன்னிப்பாக கவனித்திருந்தாயானால் என்றோ இந்த சூழ்நிலையில் இருந்து நீ மீண்டு வந்திருப்பாய். என்றோ இந்த விஷயங்களிலிருந்து உனக்கான மாற்றங்களை நீ கண்டுபிடித்திருப்பாய். உன்னை தேடி வருவதும் உனக்கான நன்மைகளை தருவதும் இந்த தாயின் பொறுப்பு. அதே நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற தீமைகளில் இருந்து நீ உனக்கு தெரிந்தே ஒருவர் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வர வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டது. நல்லதொரு வாழ்க்கையும் உனக்கு அமைந்து விட்டது. இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்து விட்டது. முன்னால் நின்று எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே. இனி உனக்கு நடக்கக்கூடியது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படியானால் என் பிள்ளை, மனதார எந்த ஒரு சூழ்நிலையையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவத்திற்கு வந்துவிட்ட. வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும். பிரச்சனைகள் தொடர்ந்து வரத்தான் செய்யும் என்பது போல உனக்குள் எண்ணங்கள் தொடர்ந்து வரத் தொடங்கிவிட்டது. ஆனால் எல்லா நிலையிலும் நம்மால் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை அடைய முடியும் என்பதனை நீ மறந்து விட்டாய். சுற்றி வருபவர்களின் எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சுற்றி வந்து இவர்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க நினைக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறிவிடும் என்று நாம் நினைப்பதை விட, நம்மை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களினுடைய மனதில் நம் மீது கொண்ட எண்ணங்களை நம்மால் மாற்ற முடியும். எவ்வளவுதான் இவர்களுக்கு நாம் செய்தாலும் இவர்களை ஒருபோதும் எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற ஒரு பயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை கொடுக்க வேண்டும் என்றால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். நீ தைரியமான எண்ணம் கொண்டு ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்களையும் மேலும் மேலும் பல அற்புதங்களையும் உனக்கு நடத்தி தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கும் என்றால் என் குழந்தை, ஒரு நொடிப்பொழுதிலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தக்கூடாது. இதையெல்லாம் யோசித்து நீ வேதனைப்படக்கூடாது. எதற்காகவும் கலங்கி விடாது. எந்த சந்தர்ப்பத்தையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி விடாது. உனக்கு வேண்டும் என்று நான் கொடுக்கின்ற எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியாக நீ ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து நின்றால் அது போதும். எல்லாமும் உன் வாழ்க்கையில் மாறும். எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரும். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கண் முன்னால் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவின் விருப்பமும் கூட. என் குழந்தையே, இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை கவனமாக நீ கவனித்தாயா? உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று நீ யோசித்து பார்த்தாயா? ஒருவர் உன் இல்லத்திற்கு அடிக்கடி வருகின்றார். இவர் வந்து செல்லும் பொழுதெல்லாம் உன் இல்லத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அரங்கேறி கொண்டே இருக்கின்றது. சில சமயங்களில் உனக்கே சந்தேகம் வருகிறது, இவர் நம் இல்லத்திற்குள் என்ன செய்கிறார்? இவர் வந்ததுமே எதற்காக நம் இல்லத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் வருகின்றது? ஒருவருக்கொருவர் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், என்னவென்று புரியவில்லையே. வீட்டிற்குள் அமைதியாக இருந்த நிலைமை மாறி இப்பொழுது சண்டைகள் எல்லாம் வரத் தொடங்கிவிட்டதே என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த மன வருத்தம் அடைகிறாயல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒருபோதும் இதனை நீ விட்டுவிடக்கூடாது.
உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நீ ஒருபோதும் இனிமேல் தொலைத்து விடாதே. உன்னோடு என்றும் எந்த சூழ்நிலையிலும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு வரக்கூடிய அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். நான் இருந்து உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் உறுதியாக தந்திடுவேன். வராகி சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை நீ தெளிவில் எடுத்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் நடத்துவது இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பது என்று இவை எல்லாவற்றிலும் உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் தேடி தேடி உன்னிடத்திலிருந்து தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் உன் அம்மா நான் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறேன் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் சரியாக உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படு. உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மையான விஷயங்களை எண்ணி நீ பேரானந்தப்படு. உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி எந்த நேரமும் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்கு நிச்சயமாக வழிவகுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி எப்பொழுதுமே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காரணங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. இவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து சென்றவுடன் இங்கு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்களின் இல்லத்தில் அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும் அம்மா? நாம் எதற்கு இன்னொருவர் இல்லத்தை எட்டி பார்க்க போகிறோம் என்று தானே கேட்கிறாய். உண்மைதான். என் குழந்தை ஒருபோதும் இன்னொருவர் இல்லத்தை எட்டி பார்க்கின்ற குணமுள்ள குழந்தை கிடையாது. ஒரு நாளும் இன்னொருவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றோ அங்கிருந்து எதையாவது கொண்டு வர வேண்டும் என்றோ என் பிள்ளை ஒருபோதும் நினைத்தது கிடையாது. அவர்கள் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை பெரிதாக கண்டுகொள்வதும் கிடையாது. ஆனால் ஒரு கஷ்டம் என்று வந்தாலோ ஒரு அழுகை சத்தம் கேட்டாலோ ஓடிச் சென்று என் பிள்ளை என்னவென்று கேட்காமலேயே நீ ஆறுதலை கொடுத்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இது போன்ற எண்ணங்கள் ஏன் இவர்களுக்குள் இல்லை? நீ செய்வது போல ஏன் இவர்கள் செய்யவில்லை என்பது போன்ற ஒரு சந்தேகம் உனக்குள் ஏற்படலாம். உனக்குள் ஏற்படுகின்ற இந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் அல்லவா? உனக்குள் ஏற்படுகின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன் முன்னால் நின்று இந்த விஷயத்தை சொல்கின்றேன். இல்லத்திற்கு வருகின்ற எல்லோரும் நல்ல எண்ணத்தோடு தான் வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதனால்தான் யார் வந்தாலும் எப்பேற்பட்ட மனநிலையில் வந்தாலும் நம் இல்லத்திற்கு வருகின்றவர்களுக்கு ஒரு சொம்பு நீரை நாம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு சொம்பு நீரை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தண்ணீரை அருந்துகின்றவர்கள் நிச்சயமாக மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அதாவது அவர்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் அப்படியே வெளியேறிவிடும். அவர்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் அப்படியே சென்றுவிடும். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசிக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் தருகின்ற எல்லாமுமாக ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் நின்று உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் மிகுந்த மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் உன் கைகளில் உறுதியாக தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் எதற்காகவும் நாம் வருந்தியோ கலங்கியோ நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த விஷயங்களினாலும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை. உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பது மட்டும்தான் இங்கு உண்மையாக இருக்கிறதல்லவா? உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி என்னவென்று நீ உணர்ந்து உனக்கு வரக்கூடிய மாற்றத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன் இல்லத்திற்குள் வருகின்ற இவர் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி ஒவ்வொருவரின் மனதையும் கலைத்து இங்கிருக்கின்ற நேர்மறையான சிந்தனைகளை எல்லாம் வெளியே எடுத்து சென்று விடுகின்றார். எதிர்மறைகளை விதைத்து உன் குடும்பத்திற்குள் சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதனை மறக்காதே.
இனிமேலாவது இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் வருகின்றவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களினுடைய மனதை சுவாசப்படுத்து. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.